தர்ஷித்துக்கு நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. 10 மணி நேரம் ஊற வச்சு சுண்டக்கல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு இஞ்சி, ஒரு கொஞ்சமாக பச்சை மிளகா. தர்ஷித்துக்கு ரொம்ப காரம் பிடிக்காது, அதுக்கேற்ற மாதிரி. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட ரவை சேர்க்குறேன். இதோட தயிர் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, சால்ட்டு, தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வந்துட்டு அந்த பனியாரம் ஊற்றுற கல் வச்சுருக்கேன். லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை இப்படி குட்டி குட்டி பனியாரம் மாதிரி நம்ம வச்சிடலாம். இதை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சிடலாம். அந்த சுண்டெல்லாம் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுக்காக சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ள இன்னொரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி பிலிஸ்பெரி பேன் கேக் வந்துட்டு அந்த மிக்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கிக்கோங்க. அந்த மிக்ஸு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக பால், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் திருப்பி போட்டாச்சு. இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நான் இந்த பக்கம் வேஃபில் மேக்கர் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த வேஃபில் மேக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். இதை அப்படியே ஊற்றிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் ரெசிபி முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். பை பாய்.